எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம சாப்பிட்ற உணவில் சத்துக்கள் இல்லை, நம்ம செரிமானத்தில் தான் சத்து இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த உடலில் செரிமானம் சரியாக நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? என்கிட்ட கேட்பாங்க, சார் செரிமானம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஏதாச்சும் உணவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கெலாம் உணவு கிடையாது. தேவையில்லாமல் சாப்பிட்றது நிறுத்தினாலே செரிமானம் சரியாக இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த உடலில் ஜீரணம் சரியாக இருக்கணும் அப்படின்னா, சரியாக இயங்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம உடலில் கழிவுகள் சரியாக நீங்குதா அப்படின்றது. இந்த உடலுடைய அடிப்படை வேலை என்னென்னா கழிவுகளை நீக்குவது தான். அப்போது ஒருத்தர் பார்க்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கார், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார், ரொம்ப திடகாத்திரமாக இருக்கார் அப்படின்னா அவருடைய உடலில் கழிவுகள் சரியாக நீங்குதுன்னு அர்த்தம். அவர் ரொம்ப நல்லா சாப்பிட்றாரு, நல்ல சத்தான உணவை சாப்பிட்றாரு, அதனால் அவர் ஆரோக்கியமாக இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ கழிவுகள் முறையாக சரியாக எந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு உடலை விட்டு நீங்குதோ அது வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. எந்த வயசுலேருந்து அங்கே தேங்க ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நோய் ஆரம்பிக்குது. இதை தான் திருவள்ளுவர் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுமேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருந்தியது அற்றது, அற்றது அப்படின்னா அற்று போதல். நம்ம சாப்பிட்டது இந்த உடலில் இல்லாமல் போகணும், உடலை விட்டு நீங்கிடணும். அப்படி நீங்கினதுக்கப்புறமும் போற்றி உணின் அப்படின்னா பசிச்சு சாப்பிடு. இந்த உடலில் கழிவுகள் நம்ம சாப்பிட்ட உணவு உடலை விட்டு நீங்கிடணும். நீங்கினதுக்கப்புறமும் பசிச்சு சாப்பிட்டேன்னா நீ சாப்பிட்ற உணவு மருந்தாக மாறும். இதுதான் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், சித்த மருத்துவரான திருவள்ளுவர் மருந்து அப்படின்றத வெறும் 10 குறளில் தான் சொல்கிறாரு. அதுலேயும் மருந்து வேணான்னு தான் சொல்கிறார். அப்போது நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம உடலில் ஏற்பட்டிருக்க இந்த நோய்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் கழிவுகளின் தேக்கம் தான். இந்த கழிவுகளின் தேக்கத்தை நம்ம உள்ளேயே தடுத்து நிறுத்தும் போது தான் இது பல நாட்பட்ட நோய்களாக மாறுது. அப்போ இந்த கழிவுகளை உடலை விட்டு முறையாக நீக்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த நோய்கள்லேருந்தும் நம்மளால் மீண்டு வர முடியும். இன்றைக்கி சொல்லப்படுற பெரிய பெரிய நோய்கள் கிட்டத்தட்ட 4400 எத்தனையோ நோய்கள் உலகத்தில் இருக்கான். அக்குபங்க்சர் தத்துவப்படி நோய்களுக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறு சளியிலிருந்து இன்றைக்கி சொல்லப்படுற பெரிய நோய்கள் இருக்கும், எல்லாமே கழிவுகளின் தேக்கம் தான். மற்றபடி இங்கே நோயின்னு ஒன்று கிடையவே கிடையாது. சரிங்களா? நன்றி.